ஹாய் வீவோஸ், நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் ரொம்பவே பரபரப்பாக போய்கிட்டு இருக்கு. கோயிலில் சிலம்பம் போட்டியில் ககன் சந்திரா 2 பேருமே கலந்துக்கிறாங்க. அதில் நம்ம பூமி வந்து ககன் கிட்ட கேட்டுக்கிறாங்க, எங்கள் அப்பாவை நீங்கள் எப்படியாவது தோக்கடிக்க கூடாது, எங்கள் அப்பா தான் ஜெயிக்கணும், அப்போ தான் அவருக்கு நம்ம மேலே இருக்கிற கோவம் போகும், நீங்கள் இப்போ அவரை தோக்கடிச்சிங்கன்னா கண்டிப்பாக கடைசி வரைக்கும் அவர் தன்னை பொண்ணாவே ஏற்றுக்க மாட்டார் அப்படிங்கிற மாதிரி பூமி வந்து ககன் கிட்ட கேட்க, ககன் வந்து பூமி கிட்ட சொல்கிறாங்க, சரி பூமி, உனக்கு இதுதான் ஆசைனா உன்னோட ஆசையை நான் நிறைவேற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிலம்ப போட்டியில் நம்ம சந்திரா கிட்ட ககன் பயங்கரமாக அடி வாங்குறாங்க. ஆனால் சந்திரா கிட்ட நம்ம ககன் வந்து ஒரு நிபந்தனை வைக்கிறாங்க, இந்த போட்டியில் நீங்கள் ஜெயிச்சிட்டிங்கன்னா பூமியை உங்கள் கையாலேயே ஆசீர்வாதம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட சந்திராவும் அதுக்கு சரின்றாங்க. கோயிலில் எல்லாரும் முன்னிலையும் நம்ம பூமியை ஆசீர்வாதம் பண்ணுறதுக்காக சந்திரா நிற்கிறாங்க. நம்ம ககன் வந்து பூமி கிட்ட சொல்கிறாங்க, பூமி, உன் பிறந்த நாள் அதுவுமா உன் அப்பா கிட்ட ஆசீர்வாதம் வாங்க முடியலன்னு சொல்லிட்டு கவலைப்பட்டு இருந்தால, இப்போ போ, உன் அப்பா உன்னை ஆசீர்வாதம் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்டதுமே நம்ம பூமியை அழுதுகிட்டே போறாங்க. அப்போ நம்ம பூமி பூவை கையில கொடுத்து, அப்பா என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட சந்திராவும் எல்லாரும் முன்னாடியும் நல்லா நீண்ட ஆயுளோட இருமோ அப்படின்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் பண்றாங்க. இதை பார்த்ததுமே நம்ம பூமி ரொம்ப சந்தோஷப்பட சந்திரா கிட்ட சொல்றாங்க, ரொம்ப தேங்க்ஸ் நானா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. இந்த சைடு நம்ம சந்திரா வந்து ககன் கிட்ட அடி வாங்கினதை நினைச்சு அப்படியே பயங்கரமா டென்ஷன் ஆகி நிற்கிறாங்க. ஒரு பக்கம் அபூர்வா, நட்சத்திரா, மருதாணி 3 பேருமே சந்திரா இப்படி வெறுப்போட இருக்கிறத பார்த்துட்டு நம்ம அபூர்வா கிட்ட சொல்றாங்க, என்ன அபூர்வா, உன் புருஷன் ரொம்ப டென்ஷன்ல இருக்காரு போல, ககன் கிட்ட அடி வாங்கினதை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரோ அப்படிங்கிற மாதிரி மருதாணி சொல்ல, இதை கேட்ட அபூர்வா சொல்றாங்க, என்ன இது நம்ம நேர்ல போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா கிட்ட போய் கேட்கறாங்க, என்னாச்சு பாமா, ககன் உங்களை அடிச்சதை நினைச்சு ரொம்ப கவலையில இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்க, இதை கேட்ட சந்திரா சொல்றாங்க, இல்ல அவன் எதுக்காக தோத்து போனா தான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன், எனக்கு என்னமோ பூமியை நான் ஆசீர்வாதம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவன் போட்டியில தோத்துருக்கணும், அவன் வீம்குனே தோத்த மாதிரி தான் எனக்கு தெரியுது அப்படிங்கிற மாதிரி நம்ம சந்திரா சொல்லிக்கிட்டு இருக்க. இதை கேட்டதுமே நட்சத்திரம் வந்து அப்படியே அப்புறம் ஏற்றி விடுறாங்க, அம்மா எப்பயுமே அவங்க மேல நல்ல அபிப்பிராயம் அப்பாவுக்கு வந்துடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நம்ம அபூர்வா வந்து ஏற்றி விடுறாங்க சந்திராவை. இல்லை எனக்கு என்னமோ ககன் உங்களை அடிச்ச அடியை பார்த்தா எனக்கு என்னமோ அந்த பூமி தான் உங்களை கொல்ல சொல்லியிருப்பான்னு தோணுது, நீங்க இறந்துட்டா கண்டிப்பா சொத்துல பாதி பங்கு பூமிக்கு வந்துடும்ல, அதுக்காக தான் பூமி இப்படி ஒரு நாடகத்தை போட்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு அபூர்வா வந்து சந்திராவோட மனசுல நஞ்ச விதைச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு நம்ம மீரா வந்து செரி எங்க போனா என்ன ஆனா அப்படின்னு சொல்லிட்டு செரியை பத்தியே நினைச்சு கவலைப்பட்டு இருக்கும்போது ஒரு பக்கம் நட்சத்திரா மருதாணி பேசிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு என்னமோ அந்த செரி ஆவியா வந்து நம்மள சும்மா விட மாட்டான் தான் எனக்கு தோணுது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறத மீரா ஒரு பக்கம் ஒட்டு கேட்டுடுறாங்க. இது கேட்டதுமே நம்ம மீராவுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு, என்னது இவங்க என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்காங்க, சரி இறந்துட்ட மாதிரிலே இவங்க பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேபி கிட்ட போய் மீரா சொல்றாங்க, சரி இவ்வளோ நாள் ஆயும் வீட்டு பக்கமே வரல, அது மட்டும் இல்லாமல் நட்சத்திரா மருதாணி 2 பேருமே பேசிக்கிட்டு இருக்கிறத நான் பார்த்தேன், சரி என்னமோ ஆத்மாவாயிட்டான் அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க, எனக்கு என்னமோ பயமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட கேபி வந்து இதை வச்சே அதுங்களை ஓட விடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்றாங்க. அங்க போயிட்டு நம்ம செரி கிட்ட சொல்றாங்க, சரி நம்ம நினைச்ச மாதிரியே இங்கே நடந்துட்டு இருக்கடா, அந்த அபூர்வா நட்சத்திரா உன்னைய கொல்ல பார்த்தாங்கல்ல, அதை எப்படியாவது சந்திராவுக்கு நம்ம புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே ஒரு முடிவு பண்றாங்க. அப்போ மீரா கிட்ட வந்து சொல்றாங்க, இங்க பாரு மீரா, நம்ம ஒரு சாமியாரை ஏற்பாடு பண்ணுவோம், கண்டிப்பா அந்த சாமியார் நம்ம வீட்டில் பூஜை பண்ணார்னா கண்டிப்பா சரி எங்க இருக்கான்றதை கண்டுபிடிச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட மீராவும் அதுக்கு சரின்றாங்க. வீட்டில் பூஜைலாம் நடக்குது, சாமியார்லாம் வராங்க, சாமியார் மந்திரம் போட்டு செரியை பத்தி ஒன்னா புட்டு வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம செரியை கொண்டது வேற யாரும் இல்லை, இந்த வீட்டில் இருக்கிற ஒருத்தவங்க தான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்டதுமே அபூர்வாக்கு செம்மக்கமும் வருது, என்ன நீங்க தேவையில்லாம எங்க வீட்டில் இருக்கிறவங்க சந்தேகப்பட்டு இருக்காங்க, சரி எங்க போனானோ அவன் சாகலாம் இல்லை திரும்பி வந்துருவான், கண்டிப்பா அவன் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் இங்க வந்து நிக்க தான் போறான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு சாமியார் சொல்றாங்க, அவன் எப்படி திரும்பி வருவான், அவன் தான் ஆத்மாவாயிட்டானே அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்டதுமே அபூர்வாக்கு அப்படியே வேர்த்து கொட்டுது. நட்சத்திரா மருதாணி 2 பேருக்குமே உடம்பெல்லாம் நடுங்க ஆரம்பிக்குது. ஒரு பக்கம் சந்திராவுக்கு என்ன பண்றதுனே தெரியல. அப்பதான் அப்புறம் வந்து அந்த சாமியார் கிட்ட சொல்றாங்க, முதல்ல இங்க இருந்து எந்திரிச்சு போ, தேவையில்லாம போய் அவ சொல்லிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்டதுமே அந்த சாமியார் சொல்றாங்க, எனக்கு ஒரு பைசா கூட வேண்டாம், ஆனா நான் அடிச்சு சொல்லுவேன், இந்த வீட்டாளுங்களால தான் அந்த செரி இறந்து போயிருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்டதுமே அபூர்வாக்கு என்ன பண்றதுனே தெரியல. அந்த சாமியார் வந்து மீரா கிட்ட சொல்லிட்டு போயிடுறாங்க, உன் பையன் இனிமேட்டு உனக்கு இல்லை, அவனை என்னைக்கோ சமாதி பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. இது கேட்டதுமே மீரா பயங்கரமா அழுக ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம கேபி சொல்றாங்க, இது எல்லாத்துக்குமே காரணம் நட்சத்திரம் அபூர்வா தான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்டதுமே சந்திராவுக்கு செம்ம கோவம் வருது. அபூர்வா நட்சத்திரா மருதாணி 3 பேருமே மீட்டிங் போட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க, என்னது இது இந்த செரி பையன் இப்படியெல்லாம் பண்ணுவான், நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லையே, இந்த மீரா இருக்காளே அந்த செரி எங்கேயாவது ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருப்பான்னு நினச்சிக்கிட்டு இருப்பாளா, அது இல்லாமல் சாமியாரை நடு வீட்டில் உட்கார வச்சு எல்லா
உண்மையுமே சொல்ல வச்சுட்டாலே இப்போ நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு இருக்கும்போது நட்சத்திரா சொல்கிறாங்க, மம்மி நம்ம வேணும்னா அப்பா கிட்ட உண்மையை ஒத்துக்கலாம், உண்மை தானாக தெரியறதுக்கு பதிலாக நம்ம சொன்னால் அப்பாவுக்கு கொஞ்சம் கோவம் கம்மியாக இருக்கும்ல அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இதை கேட்டால் அப்புறம் சொல்கிறாங்க, நீ வாயை மூடிட்டு எப்படிடா நம்ம இதுலேருந்து தப்பிக்கலான்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன், நீ என்னன்னா தேவையில்லாமல் என்னை மாட்டி விட்டுருவ போலையே அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இதை கேட்டதுமே மருதாணி சொல்கிறாங்க, ஐயோ போச்சே அபூர்வா, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், செடியை கொலை பண்ணது நம்ம தான் தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக அந்த சந்திரா சும்மா விட மாட்டான். அது மட்டும் இல்லாமல் ககன் வீடியோ ஆதாரம் வேற எடுத்து வச்சிருக்கான். அவ்வளவுதான், நம்ம 3 பேரும் இந்த மாதிரி ஆடம்பர வாழ்க்கையை விட்டுட்டு ஜெயிலில் போய் களி தீன வேண்டியதான் போல அப்படிங்கிற மாதிரி சொல்லி. இதை கேட்டதுமே அபூர்வா செம்ம கோவப்பட்டு மருதாணி அடிச்சிடுறாங்க. ஃபர்ஸ்ட்டு உன் வாயை கழுவு, அப்படியெல்லாம் ஒன்றும் நடக்காது, எனக்கு என்னமோ அந்த செரி சாகலாம் இல்லை உயிரோட தான் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இதை கேட்ட நட்சத்திரம் சொல்கிறாங்க, இல்லை மம்மி அந்த செரி ஆவியாக வந்து நீ எப்படிலாம் பயம்படுத்துறான் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி நட்சத்திரம் சொல்ல. இதெல்லாம் கேட்டுட்டு அபூர்வாக்கே என்ன பண்ணுறதுன்னே தெரியல. நம்ம சந்திரா அபூர்வா மேலே செம்ம கோவத்தில் இருக்காங்க. அபூர்வாவை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. அபூர்வா நான் கேட்குறதுக்கு உண்மையை சொல்லு, செரி எங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க. இது கேட்ட அபூர்வா வந்து அப்படியே தடுமாறி பதில் சொல்கிறாங்க, இங்கே பாருங்க எனக்கு செரி எங்கே போனால் என்ன ஆனான்ற விஷயம்லாம் எனக்கு தெரியாது, அந்த சாமியா சொன்னதை நினச்சி நீங்கள் ஏன் மேலே எதுக்காக சந்தேகப்படுறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க. அதுக்கு நம்ம சந்திரா சொல்கிறாங்க, எனக்கு ஆரம்பத்துலேயே உன் மேலே சந்தேகம் இருந்துச்சு, ஹனிமூனுக்கு போனப்ப அந்த நட்சத்திரம் என்னன்னா செரியை கொலை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கான், அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எல்லாரும் சேர்ந்து செரியை ஏதோ பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்திரா கோவப்பட்டு அபூர்வாவை அடிக்கிறாங்க. அப்போ அபூர்வா சொல்கிறாங்க, இங்கே பாருங்க மாமா, நீங்கள் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, ஒரு நாள் இல்லை ஒரு நாள் உங்களுக்கு உண்மை தெரிய வந்துச்சுன்னா நீங்கள் என்னை அடிச்சதுக்கு ரொம்பவே வருத்தப்படுவீங்க அப்படிங்கிற மாதிரி அபூர்வா சந்திரா கிட்ட சொல்ல. இதை கேட்ட சந்திரா சொல்கிறாங்க, இங்கே பாரு அபூர்வா, இனிமேட்டு உன் பேச்சை நம்புற மாதிரிலாம் இல்லை, நீ ஏதோ பொய் சொல்லிக்கிட்டு இருக்க, சரியா எங்கே மறைச்சு வச்சிருக்க, உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அபூர்வாவை போட்டு பாடா படுத்தி எடுக்கிறாங்க. அபூர்வா சொல்கிறாங்க, இங்கே பாருங்க மாமா, நீங்கள் எத்தனை தடவை கேட்டாலும் நான் சொல்கிற பதில் இதுதான், எனக்கு சரி எங்கே இருக்கான்னு தெரியாது அப்படின்னு சொல்ல நம்ம சந்திராவுக்கு செம்ம கோவம் வருது. அபூர்வாவை போட்டு அடின்னு அடிச்சு கழுத்து பிடிச்சி நெரிக்கிறாங்க. உடனே அபூர்வா சொல்கிறாங்க, இங்கே பாருங்க மாமா, நான் இன்னும் கொஞ்ச நாளில் சரி எங்கே இருக்கான்னு தேடி கண்டுபிடிச்சி உங்கள் கண்ணு முன்னாடி நிப்பாட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இதை கேட்டதுமே நம்ம சந்திரா சொல்கிறாங்க, இங்கே பாரு, நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது, சரி வீட்டுக்கு வந்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் நம்ம சந்திரா வந்து அபூர்வா கிட்ட சொல்லிடுறாங்க. இது கேட்டதுமே அபூர்வாக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஒரு பக்கம் மீரா மேலே செம்ம கோவத்தில் இருக்காங்க. என்ன தைரியம் இருந்தால் மீரா வீட்டுக்கே சாமியாரை கூப்பிட்டு வந்திருப்பான், அவளால் தான் நான் இப்போ என் மாமா கிட்ட இந்த அளவுக்கு அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நிற்கிறேன், அவளை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து ஒரு திட்டத்தை போட ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நட்சத்திரம் சொல்கிறாங்க, மம்மி பேசாமல் நம்ம மீராத்தையோட கதையை முடிச்சிடலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்க. இது கேட்ட மருதாணி பயந்து நடுங்குறாங்க. என்னடி ஒரு கொலையை மறைக்கிறதுக்கு நீங்கள் 10 கொலை பண்ணுவீங்க போலையே அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இதை கேட்ட அபூர்வா சொல்கிறாங்க, வேற வழி இல்லை சித்தி, நம்ம மீராவோட கதையை முடிச்சாதான் நம்மளுக்கு நல்ல வழி பிறக்கும், இந்த வீட்டில் அந்த மீரா பேச்சை தானே அந்த சந்திரா நம்பிக்கிட்டு இருக்காரு, இப்போ மீராவே இல்லைனா வேற யார் பேச்சு அவர் கேட்பாரு, இந்த மீராவோட கதையை நான் நைட்டோட நைட்டாக முடிக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இது கிட்ட மருதாணி ரொம்பவே பயப்படுறாங்க. இங்கே பாரா பூர்வா, ஒன்று கிடக்கும் ஒன்று பண்ணி நீ மாட்டிக்காத அப்படிங்கிற மாதிரி சொல்ல. ஒரு பக்கம் மீரா செரியோட ஃபோட்டோ வச்சு பயங்கரமாக அழுகுறாங்க. சரி ஏன் சரி நீ இப்படி பண்ணி என்கிட்ட சொல்லாமல் நீ எங்கே போன அப்படின்னு சொல்லிட்டு மீரா செரியை நினச்சி பார்த்து அழுதுகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அபூர்வா மீராவோட கதையை முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆர்வமாக இருக்காங்க. அபூர்வா கிட்ட இருந்து மீரா எப்படி தப்பிக்க போறாங்க, சரி வந்து மீராவுக்கு ஏதாவது ஒண்ணுனா வீட்டுக்கு வருவாரா, நம்ம சந்திராக்கு எல்லா உண்மையும் தெரிய வருமா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ரிவ்யூவில் பார்க்கலாம். என்னோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.